இவருக்கும் வணக்கம். ஆண்கள் தவிர்க்க வேண்டிய, பெண்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய தனுசு ராசி பெண்களின் சிறப்பு ரகசிய குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ஜோதிட சாஸ்திரத்தின்படி தனுசு ராசி என்பது 9வது ராசியாகும். இந்த தனுசு ராசியில் மூலம் 4 பாதங்கள், பூராடம் 4 பாதங்கள், உத்திரம் முதல் பாதங்களில் பிறந்தவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஆவார்கள். இந்த தனுசு ராசியில் பிறந்த பெண்களின் ரகசிய குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த தனுசு ராசியில் பிறந்த பெண்மணிகள் எப்போதும் நீங்கள் விரும்பும்படியாக பேசக்கூடியவர் அல்ல. எனினும் சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பான முறையில் பேசுவார்கள். சற்று அதிகப்படியான வெளிப்படையாக பேசும் தன்மை கொண்டவர்கள். ஆனால் பொய் சொல்ல மாட்டார்கள். தீ பறக்க சில நேரங்களில் சண்டையிடக்கூடியவர்கள். இந்த தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தனிமையில் வாழ்வார்கள். அதிக சுதந்திர வாழ்க்கையை நேசிக்கக்கூடியவர்கள். குடும்பத்தோடு அதிக ஓட்டுதல் இருக்காது. இவர்கள் அதிக பிரயாணம் செய்வார்கள். இந்த தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இவர்களை யாராவது பொறுப்பாக கவனித்துக் கொண்டால் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அதிகாரம் செலுத்தினாலோ கட்டுப்பாடுகள் விதித்தாலோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் வலிமையற்ற ஆண்மகனை விரும்ப மாட்டார்கள். பொது இடங்களில் தன்னை மற்றவர் அதிகாரம் செலுத்துவதை விரும்புவார்கள். தன்னுடைய தனித்தன்மையை இழக்க மாட்டார்கள். நட்பையும் காதலையும் குழப்பிக் கொள்ள மாட்டார்கள். இந்த தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் யோசிக்காமல் பளீர் என்று பேசுவது மனஸ்தாபங்கள் ஏற்படுத்தும். தனது நேர்மை கேள்விக்குறியாக்கப்பட்டால் நியாயம் கேட்டு பொங்கி எழுவார்கள். தன் மனதிற்கு பிடித்தவர்களுடன் மிக நெருக்கமாக பழகினாலும் மனதளவில் காலத்திற்கு இந்த உறவு வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது. ஆணை தவிர வேறு பல விஷயங்களிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள இவரால் இயலும். தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இவர்கள் தன் தனித்தன்மையை இழக்க மாட்டார்கள். நட்பையும் காதலையும் குழப்பிக் கொள்வார்கள். யோசிக்காமல் பளீரென்று பேசுவது மனஸ்தாபங்களை ஏற்படுத்தும். தனது நேர்மை கேள்விக்குறியாக்கப்பட்டால் நியாயம் கேட்டு பொங்கி எழுவார்கள். தன் மனதிற்கு பிடித்தவர்களுடன் மிக நெருக்கமாக பழகினாலும் மனதளவில் காலத்திற்கும் இந்த உறவு வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது. ஆணை தவிர வேறு பல விஷயங்களிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள இவரால் இயலும். அது மட்டுமில்லாமல் திருமணம் இவரை பெரிதாக இருக்காது. ஆண்களோடு கட்டுப்பாடற்று பழகும் குணம் கொண்டவர். சற்று ஆண் தன்மை இருந்தாலும் பெண் தன்மையே மிகுந்து ஓங்கி இருக்கும். இவரது வெளி தோற்றம் பொதுவாது நிறைந்தது போலிருந்தாலும் இருதயத்தில் இவர் குழந்தை போன்றவர். இவரது மூளை சிறப்பாகவே வேலை செய்யும். ஆனால் இவரது மனம் பாதுகாப்பற்றது. இவர் சற்று குழப்பமான செயல்பாடுகளை உடையவர். ஆனால் கடின மனக்காரரையும் உருக வைக்கும் ஆற்றல் பெற்றவர். நல்ல பசி இருக்கும். நல்ல உணவு உடை வசதிக்காக நன்கு செலவழிக்கும் தன்மை உடையவர். மற்றவரை கவரும் அலங்கார வாழ்க்கை இவரை ஈர்க்கும். ஆனால் சில வருடங்களிலேயே இத்தகு வாழ்க்கையில் போலித்தன்மையை உணர்ந்து கொள்வார்கள். எனவே ஒரு வேலையை விட்டு மாறுவது பெரிய இழப்பில்லை. அழகும் சுத்தமும் சுகாதாரமும் தன்னை சுற்றி இருக்க வேண்டும் என்று கோருவார்கள். சிறு வயதில் சூழ்நிலை தன்னை சிறு சிறு வேலைகளுக்கு செய்ய பணிந்த ஆரம்பத்தில் முரண்டு பிடித்தாலும் சிறிது காலத்தில் உண்மை நிலையை உணர்ந்து கொள்வார்கள். இந்த தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சமையல் செய்வதில் பெரிய ஆர்வம் இருக்கும். தான் என்ன சொன்னோம் என்பதை எளிதில் மறந்து விடுவார்கள். சற்று உற்சாகம் குன்றிய தோல்வி மனப்பான்மை உள்ளவரை வெறுக்கக்கூடியவர்கள். குழந்தைகள் இவரை மிகவும் விரும்பும் வண்ணம் பலவற்றையும் செய்வார்கள். இவருடைய வெளிப்படையான நட்பு பழகும் குணம் எல்லோரையும் மகிழ்ச்சிவிடும். அது மட்டுமில்லாமல் இந்த தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இவரால் அதிகம் புகழாரத்தை கிடைக்குமே தவிர தர்ம சங்கடங்கள் குறைவுதான். எப்பொழுதுமே எங்கிருக்கிறார் என்பதை கணிக்க முடியாது. காதல் வாழ்க்கையில் மிகவும் புத்திசாலியாக இருக்க மாட்டார்கள். இவருக்கு அனைத்து துறைகளிலும் நண்பர்கள் இருப்பார்கள். இவருடைய நிலையை ஒத்துக்கொள்ள புரிந்து கொள்ளும் அனைவரிடமும் நம்பிக்கையும் மதிப்பும் கொண்டிருப்பார்கள். பொதுவாக கனிவான மனம் கொண்டவர். சற்று அதிகப்படியான எதிர்பார்ப்பு கொண்டவர். சில நேரங்களில் ஞாபக சக்தி இருந்தாலும் உண்மையான செய்திகளை மறக்க மாட்டார்கள். இந்த தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இவர்கள் எப்பொழுதுமே பொதுவாகத்தான் பேசுவது மற்றவர்களை காயப்படுத்துகிறதா இல்லையா என்று யோசிக்காமல் பேசிவிட்டு பின்னர் வருத்தப்படும் குணம் உள்ளவர்கள். மனதில் வன்மம் இன்றி நினைத்ததை அப்படியே பேசிவிடுவது இவர்களுடைய குறை. தான் சொல்ல நினைத்தது ஒன்று, சொன்னது வேறொன்று என்பது போன்ற பேச்சு இருக்கும். இருந்தாலும் புத்திசாலித்தனமான மனமும் உயரிய தன்மையும் கொண்டவர் இவர். நம்முடைய பரிவுக்கும் அன்புக்கும் உரியவர். புத்திசாலித்தனம், நகைச்சுவை உணர்வு, சாதிக்கும் வெறி ஆகியவை இணைந்து இவருக்கு வெற்றியை தரும். உலகில்
தன்னை விட சாதுரியமாக செயல்படுவார் யாரும் இல்லை என்ற எண்ணம் கொண்டவர். எது செய்தாலும் நேர்மையாக செய்வார்கள். பாசாங்கு, ஏமாற்றுதல், மோசடி ஆகியவை இவரை பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கும். அகன்ற தலையும் விரிந்த நெற்றியும் கொண்டவர்கள். பொதுவில் உற்சாகமான நட்பை வரவேற்கும் வெளித்தோற்றம் கொண்டவர். பளீர் என்று விழிப்பான கண்களை கொண்டவர். இவருடைய கூடுதல் உடல் அசைவுகள் சில சௌகரியங்களை கொண்டு வரலாம். இந்த தனுசு ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர்கள் நல்ல உயரமான விளையாட்டு வீரர் போல் உடற்கட்டு அல்லது சாதாரண உயரத்திற்கும் குறைவான உறுதியான உடற்கட்டுடன் இருப்பார்கள். பொதுவாக ஓரிடத்தில் அமைதியாக இருக்க மாட்டார்கள். சம்பிரதாயமான முறைகளை விரும்ப மாட்டார்கள். எங்கேயும் விரைந்து செல்வது போன்ற நடையை கொண்டவர்கள். விலங்குகள் மீது அன்பை செலுத்துவார்கள். எதை கண்டும் பயம் இல்லாதவர்கள். விளையாட்டிலும் தொழிலிலும் ஆபத்துகளை சந்திப்பது இவரது இயல்பு. வேகமாக சொல்லும் விமானம், மோட்டார் வண்டிகளை விரும்புவார். ஆபத்திலிருந்து மயிரிழையில் தப்பித்தல் போன்ற சம்பவங்கள் இவருக்கு பிடித்தமானவை. தனது வெளிப்படையான பேச்சினுடைய விளைவுகளை யோசிக்காததனால் பின்னர் வருத்தப்பட நேரிடும். ஆனால் இவர் ஆபத்தானவர் அல்ல. இவரோடு யாரும் பழகாமல் விரோதம் பாராட்ட இயலாது. ஏனெனில் விகல்பமற்ற விரும்பத்தக்க இயல்பு எளிதில் நட்பு கொள்ள வைக்கும். சில நேரங்களில் மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறேன் என்று பேசும் பேச்சு திசை மாறி எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்திவிடும். இந்த தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இது தீயினுடைய ராசி. எனவே இந்த ராசிக்காரர்கள் வெளிப்படையாக படபடவென பேசும் தன்மை கொண்டவர்கள். சில நேரங்களில் புத்திசாலித்தனமான ஆலோசனையும் தர வல்லவர்கள். பொதுவாக சந்தோஷமாக பேசிக் கொண்டிருக்கும் தன்மை உடையவர்கள். அதிகாரத்தையும் இறுக்கமான சமூகத்தையும் எதிர்க்கும் குணம் உடையவர்கள். உதவிக்கு அழைத்தாலும் சண்டை என்று வந்தாலும் பயந்து ஓட மாட்டார்கள். இவருடைய நல்ல தன்மையை எதிர்த்தவரை தரைமட்டமாக்கி விடுவார்கள். இவருடைய நேர்மையை சந்தேகித்தால் தாங்க மாட்டார்கள். நியாயத்தை காப்பாற்ற கோபம் கொள்வார்கள். இவர்கள் பொதுவாக விளைவுகளை யோசிக்காமல் பேசவும் செயல் செய்யவும் கூடியவர்கள். மேடையில் மற்றவர் முன்னிலையில் தன்னை முன்னிறுத்தி பெயர் புகழ் பெறுவது இவருக்கு பிடிக்கும். இளம் வயதில் மத சம்பந்தமான காரியங்களில் ஈடுபாடு கொண்டிருப்பார்கள். ஆனால் வயது ஏற ஏற இவற்றில் நம்பிக்கை இழந்து எதையும் கேள்வி கேட்கும் மனநிலையை பெறுவார்கள். பிரயாணம் செய்வதை மிகவும் விரும்புவார்கள். வாழ்க்கையில் எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஒரே இடத்தில் அடைந்து கிடப்பதை எதிர்ப்பார்கள். முதிய வயதிலும் இள வயதிலும் இருந்த திறமைகள் மங்காமல் இருக்கும். இவருக்கு இடுப்பு, நுரையீரல், கணையம், கை, தோள், பட்டை, குடல், பாதம் ஆகிய பகுதிகள் அடிக்கடி பாதிக்கப்படலாம். எனினும் விரைவில் குணமடையும் தன்மையுடையவர்கள். நேற்றை விட நாளை வெற்றியாய் இருக்கும் என்ற நம்பிக்கை உள்ளவர்கள். சூதாட்டத்தில் விருப்பமுள்ளவர்கள். காதலில் கண்மூடித்தனமான ஈடுபாட்டாலும் திருமண பேச்சு எடுத்தால் தயங்கக்கூடியவர்கள். சில அதிக கோபம், அதிக உணவு, மது ஆகியவற்றை விரும்பி உண்ணும் குணம் கொண்டவர்கள். இவர்கள் அனாதை குழந்தைகளையும் கைவிடப்பட்ட வீட்டு விலங்குகளையும் எடுத்து வளர்க்கும் குணம் உடையவர்கள். சிறந்த காரணங்களுக்காக முழுமையாக தன் சக்தியை செலவிடுவார்கள். தன் வாதத்தை தெளிவாக அமைதியாக எடுத்து சொல்வார்கள். எதிரிகளோடு மோதும் போது இவரை எதிர்ப்பது சிரமம். மிக பழமையான விஷயங்களை ஞாபக வைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் தற்போது செய்த ஒரு காரியம் ஞாபகத்திற்கு வராமல் தவிக்கக்கூடியவர்கள். இவரால் வெற்றிகரமாக பொய் சொல்ல முடியாது. ஏமாற்றுவது இவரது இயல்புக்கு எதிரானது.